ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது ப்ளூ ஸ்டார் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி H6 எரர் வந்திருக்குன்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ பிளேஸ் போய் விசிட் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளூ ஸ்டார் ஏசியில் H6 எரர் வந்து இண்டோர் ஃபேன் மோட்டர் ப்ராப்ளம் இருந்தால் தான் வரும். பிகாஸ் ஃபேன் மோட்டர் ரன் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் சென்ஸ் பண்ணி H6 எரராக ஷோ பண்ணும். ஈவன் இன்வெர்டர் ஏசியாக இருந்தாலும் சரி, நான் இன்வெர்டர் ஏசியாக இருந்தாலும் சரி, H6 எரர் வந்துச்சுன்னா ஒழுங்காக வந்து ஃபேன் மோட்டர் ரன் ஆகலை அப்படிங்கிறதுக்காக தான் அதை ஷோ பண்ணும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்ததில் இந்த இன்வெர்டர் ஏசியில் பார்த்தீங்கன்னா 5 wire மோட்டர் வருது. அதாவது இது வந்து DC PG மோட்டர், DC 300 வோல்ட்டில் ரன் ஆகிற PG மோட்ரு. ஸோ இப்போ இதில் மோட்ரு ஃபால்ட் இருந்தாலுமே H6 வரும். ஆர் பிசிபிலேருந்து மோட்டருக்கு வோல்டேஜ் ஒழுங்காக போகலைனாலும் H6 வரும். ஸோ இந்த ஏசியில் பிசிபி எல்லாமே ஒர்க் ஆகுது, மோட்ரு தான் ஒர்க் ஆகலைங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு புது மோட்ரு சேம் மாடல் வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்ரு ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு, புது மோட்ரு நல்லாவே ரன் ஆகுது. ஸோ இது போல் DC PG மோட்டரில் பார்த்தீங்கன்னா 3 இன்புட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த இன்புட்டுக்கு ஒழுங்காக சப்ளை போகலைன்னா கூட அந்த மாதிரி மோட்ரு ரன் ஆகாது. இந்த ஏசியில் பிசிபியில் எல்லா சப்ளை வோல்டேஜும் கரெக்டாக வருதுங்கிறத செக் பண்ணிவிட்டு மோட்ரு தான் ஃபால்ட்டுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி புது மோட்ரு வாங்கி செட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பிசிபியில் எப்படி செக் பண்ணுங்கிற ப்ராசஸ்க்கான ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் பார்த்துங்க. இப்போ இந்த ஏசியில் புது மோட்டர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, ஏசி நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.